ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயர் ஒருத்தர் சாமி சாமி அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒரு பெரிய சந்தேகங்களை கிளப்பியிருந்தாங்க. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொன்னாலே அது இந்த வீடியோவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ நீளமான விரிவான ஒரு கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம முதல்ல அவரதே எடுத்துக்கிறோமே. சாமி சாமிங்கிற ஐடியிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. டியர் சார், குட் டே சார். ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் வீடியோஸ். I watch all the videos. Every video was excellent and learnt lot of things நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் ஆஃப் திங்ஸ். And me your big fan. I have some question. If you have time, please answer. If answer all viewers useful. And I ask sorry your and viewers also. This question any wrong. I ask extremely sorry sir and viewers அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதாவது நல்ல சந்தேகங்கள் தான் நிறைய கேட்டிருந்தீங்க. அது வியூவர்ஸுக்கு வந்து பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதே சமயத்தில் நானும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லையா உங்களுடைய கேள்விகள்லேருந்து. அந்த வகையில் நீங்கள் முதல்ல கொடுத்துருந்த கேள்வியை என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி மனிதர்களுக்கு உண்டா? இதுக்கு வந்து அருமையான ஒரு வாசகம் தமிழில் இருக்குது. என்ன இருக்குது? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா, நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து நமக்கு வர்றதில்ல. ஈவன் இறைவனே கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேஸ் வச்சு தான் கொடுக்குறாரு, கர்மாவை வச்சு தான் கொடுக்குறாரு. அதை தான் நீங்கள் தொடுறீங்க. அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி மனிதர்களுக்கு உண்டா? தற்போதைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து பாவங்களை தவிர்த்தால் அடுத்த ஜென்மத்தில் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று சிலர் கூறுகின்றனர். இதனை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது? நல்ல கொஷின். இப்போ பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு பிரிவாக பிரித்தோம்னா, ஒரு இடத்துல பாவமாக இருக்கிறது இன்னொரு இடத்துல புண்ணியமாக இருக்கலாம். ஒரு இடத்துல புண்ணியமாக இருக்கிறது இன்னொரு இடத்துல பாவமாக இருக்கலாம். ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் சரட்டுன்னு ஒருத்தரை இழுத்து விட்டாக்க அதில் உடனே ரத்தம் வந்துடுது, உடனே அது வந்து பாவம்ங்கிற பாயிண்டில் எடுத்துக்கிறாங்க. அதே இது வந்து ஒரு டாக்டர் வந்து படுக்க வச்சு மொத்தத்துக்கும் அறுத்தும் சரி பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னாக்கா அவரும் கத்தியத்தையும் எடுக்கிறாரு, அவரும் ரத்தத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் வந்து மனமும் வந்து தன்னை ஒப்படைக்கிறாங்க மருத்துவர்கிட்ட, காப்பாற்றி கொடுப்பார் அப்படின்ட்டு. அப்போ இவர் கத்தி எடுத்தால் புண்ணியம், அவர் கத்தி எடுத்தால் பாவம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு நம்ம பார்க்குற பார்வை. ரெண்டாவது அது எடுக்கக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய இடம், இது மாதிரி நிறைய காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாவமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் புண்ணியமாக இருக்கும், ஒரு பக்கம் புண்ணியமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பாவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் உண்டு. அந்த வகையில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா புத்துக்கு வந்து பாம்புக்கு வந்து பால் வைக்கிறதுங்கிறது, முட்டை வைக்கிறது அப்படி தெய்வமாகவே வழிபட்டுட்டு வர்றோம். அதே இது வந்து சீனாலெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதில் பாம்பை வந்து சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ இதில் எதை வந்து பாவம்னு எடுத்துக்கிறது, எதை புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படின்றதுல நிறைய கருத்து வேறுபாடுகள், கருத்து பேதம் இதெல்லாமே வரும். அப்போது இதுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம், ஒரு மீட்ரு வச்சுக்கலாம், அளவுகோல் வச்சுக்கிட்டோம்னா தானே இது பாவம் இது புண்ணியம் அப்படிங்கிறத சரி பண்ண முடியும். அந்த வகையில் ஒரு தனி மனிதனுடைய மனசுங்கிறது ஆன்மா. அந்த ஆன்மா வந்து சந்தோஷப்பட்டுச்சுன்னா அது புண்ணியம்னும், நீங்கள் செய்கிற செயல்னால அந்த ஆன்மா வருத்தப்பட்டதுன்னா அல்லது சங்கடப்பட்டதுன்னா கஷ்டப்பட்டுச்சுன்னா அது வந்து பாவம்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த வகையில் நம்ம செய்கிற காரியங்கள் 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நிச்சயமாக வந்து பாவங்கிற கணக்கில் சேராது, புண்ணியத்தில் தான் சேரும். அதே சமயத்தில் புண்ணியம் அப்படிங்கிறது வந்து இந்த பிறப்பில் நம்ம நிறையா செஞ்சு அடுத்த பிறப்பில் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அமைப்பு. அதே மாதிரி கடை தேர்றது, அதாவது இறைவனுடைய திருவடி அடையிறது அப்படிங்கிறதுங்கிறதெல்லாம் இந்த ஒவ்வொரு பிறவியாக பிறந்து பிறவி கடலை நீந்தி அதுக்கப்புறம் கடைசியில் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இப்போ இதில் நீங்கள் கேட்டிருக்க கேள்வியில் வந்து அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி மனிதர்களுக்கு உண்டா அப்படின்னா உண்டு. பிரத்யாரை சிரமப்படுத்தாமல் தன்னுடைய காரியங்களை அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயமாக வந்து அடுத்த ஜென்மம் வந்து கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜோதிடம் இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு கொடுத்துட்டீங்க. அப்போ ஜோசியம் எப்படி பார்க்குதுன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது போன பிறப்பு எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தாங்க. இதுக்கு வந்து சப்தரிஷி நாடின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து ஓலைச்சுவடியில் இருந்தது. மேச லக்னத்திலேருந்து சிம்ம லக்னம் வரைக்கும் அந்த 5 பதிப்பு தான் போட்டாங்க, 5 லக்னத்தை தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து
பல அரசியல் காரணங்கள் அப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்ததுங்கிறதுனால அது அப்படியே ஓலைச்சுவடியாகவே நின்றுச்சு. அந்த சப்தரிஷி நாடியில் பார்த்தீங்கன்னா முற்பிறப்பில் வந்து எப்படி பிறந்திருந்தாங்க, என்னென்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, அந்த பாவ காரியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் எப்படி பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள். 7வது சனிகாண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதை பற்றி எடுத்து பேசுது. அப்போது இந்த பிறப்பில் வந்து அடுத்தவங்களை சிரமப்படுத்தாமல் இருந்தாலே போதும், நமக்கு வந்து நிச்சயமாக அடுத்த பிறப்பு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் கேட்டது அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி. ஏன்னா கடை தேர்றதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. அது வந்து கடைசி பிறப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கணும், அல்லது குரு பகவான் நல்லா வலுவான நிலையில் நின்னார்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மங்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லுது. அப்போது பாவமும் புண்ணியமுங்கிறது வந்து அடுத்த பிறப்பில் அமைக்கக்கூடியதுங்கிறது வந்து 5ஆம் இடத்துலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வருது. போன பிறப்பில் என்ன மாதிரி இருந்தாங்க, என்ன மாதிரியான சிரமமெல்லாம் பட்டாங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் ரூட் இல்லை. சொல்கிறதே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒப்பிட்டு பார்க்குறதுக்கான அமைப்பு கிடையாது. நம்மகிட்ட அந்த இது இல்லை. அந்த வசதி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உலகம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடும். ஏன்னா இறப்பிற்கு பின்னால் அப்படிங்கிறது என்னங்கிறதே தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எல்லாருமே வந்து கீப் குவைட் அப்படின்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமே ரொம்ப வல்காரிட்டி ஆகி இங்கேருந்து எதையாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் நேரம் கிரவுண்ட் ஆக்கி வச்சுருந்துருப்பாங்க பூமியவே. காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு பட்னத்தார் பாடினாலும் நம்ம வந்து பொருள் மேலே கொண்ட பற்றின் காரணமாக நிறையா பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்துக்கிறாங்க. சரி, அப்போ அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான வசதி இருக்கான்னா இருக்குது. அடுத்தவங்களை சிரமப்படுத்தாமல், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம, நம்மளும் நிம்மதியாக இருந்து அவங்களையும் நிம்மதியை கொடுத்து வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. போகும்போது என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இருந்தாலும் இருக்கிற காலத்தில் நம்மளும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி மனிதர்களுக்கு உண்டா? அதுக்கு தான் ஆண்டவன் அனுப்பிச்சு வைக்கிறான். அதை தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழைய வழிவிட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேங்கிறது கந்தர் அலங்காரம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, முற்பிறப்பில் எந்த விதமான தபமோ ஜபமோ எதுவும் இல்லாமல், புண்ணியம்னு எண்ணமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். பிரபஞ்சம் எனும் சேற்றை கழைய வழிவிட்டவா. இந்த பிரபஞ்சத்தில் வந்து அது 2 கர்மா சொல்லுவாங்க, பிராப்த கர்மா சஞ்சித கர்மா அப்படின்னு. பிராப்த கர்மாங்கிறது மொத்த டெபாசிட், நம்ம வந்து பிறவிகள் தோறும் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த புண்ணியம் பாவம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு வர்றோம் இந்த பிறப்புக்கு வர்றது அப்படிங்கல. அந்த இதை எடுத்துகிட்டு வரையில் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நீ இவ்வளோ பாவ மூட்டையோடு வந்திருக்க, இதை இங்கே நான் வச்சுட்டு இந்த கொஞ்சோண்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ போய் ஆற்றுல போய் துவைச்சி தேய்ச்சி நல்லா கட்டிட்டு குளிச்சு வந்து சேரு சுத்தமாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கைங்கரியங்களை எல்லாம் செஞ்சு நல்லபடியாக செட்டாகி நம்ம கிளம்பி போனோம்னா அந்த பாவ மூட்டையும் சேர்த்து அவரே எரிச்சிட்றார். அதான் கடை தேறுதலுக்கான வழி. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை துவைச்சி அலசி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றதை கொண்டுட்டு வந்து திருப்பியும் சேத்துல ஒரு பிறண்டு ஒரு உருண்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அங்கேருந்து கொஞ்சோண்டு டெபாசிட்டை குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா திருப்பியும் கொஞ்சம் டெபாசிட்டை சேர்த்து வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அதான் வந்து அடுத்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்கிறது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்போது தற்போதைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்து பாவங்களை தவிர்க்கிறதுங்கிறது சிறப்பான விஷயம். இதை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது? அடுத்த பிறப்பில் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும், அதனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதமாக பார்க்குது. பூர்வ ஜென்மம், தற்போதைய ஜென்மம், அடுத்த ஜென்மம் ஆகியவற்றை உணர்த்துவதே ஜாதகம். ஜோதிடத்தின் பிரதான கொள்கை நவகிரகங்களும் இதைத்தான் உணர்த்துகின்றன. உண்மைதான், நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டு. இந்த பிறவியில் நல்ல காரியங்கள் செய்து தியாகங்கள் மூலமாக அடுத்து வரும் பிறவி, அடுத்து வரும் சந்ததி ஆகியவற்றை சிறப்பாக உருவாக்க நம்மிடம் வாய்ப்புகள் உள்ளது. நிச்சயம் கரெக்டாக எழுதிட்டு வர்றீங்க. கேள்வியை நீங்களே கேட்டு பதிலும் நீங்களே எழுதிட்டு வர்றீங்க. ஆனால் அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில ஜாதகர்கள் நல்ல காரியம் செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு நடக்கும் மோசமான தசா புத்தி அதனை செய்ய விடாமல் தடுத்து விடுவதை பார்க்கிறோம்.
இதைத்தான் அவன் சும்மா இருந்தாலும் அவன் சுழி சும்மா இருக்க விடாது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதனை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி, இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டு இதை ஜோசியம் எப்படி பார்க்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போது இதில் பாருங்கள், ஒரு சில ஜாதகர்கள் நல்ல காரியம் செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு நடக்கும் மோசமான தசா புத்தி அதனை செய்ய விடாமல் தடுத்து விடுவதை பார்க்கிறோம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. தசாபுத்தி அவர்களுக்கு நடக்கும் மோசமான தசாபுத்தி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. இப்போ 8 தசை நடந்ததுன்னா அதை போல் ரொம்ப கடுமையான ஒரு தசை இருக்காது. அதுவும் அந்த 8ஆம் இடத்ததிபதி சிரமப்படுத்துகிற மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசுரவும் கடைநில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்றான். அப்போ இப்பேற்பட்ட அமைப்பில் அந்த 8ஆம் இடத்ததிபதி தசை நடந்ததுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த தசை அந்த 8ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கப்பட்டு அந்த தசை நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா அது கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழ்நாள் பூரா ஒருத்தருக்கு 8ஆம் இடத்ததிபதி தசை நடக்காதே. ஒன்று பிறந்தப்போ நடக்கும், அல்லது ஈற்று காலத்தில் நடக்கலாம், இல்லை மத்தியமத்தில் நடக்கலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட பீரியடு தானே. இப்போ என்னதான் மிக நீளமான தசை அப்படின்னு எடுத்துட்டா கூட சுக்கிர தசை 20 வருஷம் தானே. 20 வருஷம் சுக்கிர தசை போக பாக்கி இருக்க வருஷத்துலலாம் அவன் நல்லது பண்ணியிருக்கலாம்ல. நிச்சயமாக ஒருத்தர் செய்யணுங்கிற அந்த நினைப்பு இருந்தாலே போதும், அதற்கான வாய்ப்புகள் தானாகவே சேரும். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் நிறையா தான தர்மம்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், பெரிய பந்தல்லாம் போட்டு நிறைய பேரை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுட்ருப்பார். அன்னதானம், தானத்தில் சிறந்தது நிதானம், அதுக்கப்புறம் அன்னதானம். அப்போ அந்த வகையில் நிறைய அப்படிலாம் தான தர்மமெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவரை அப்படியே போகிறவங்க அப்படி பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னென்ன பாவம் செஞ்சானா எல்லாத்தையும் ஜோத்தை போட்டு தொலைச்சிக்கிருக்கான் அவன், இப்படி தான் ஆரம்பிப்பான். ஏன்னா தான் செய்யாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செய்யலை, அதை அப்ரிஷியேஷன் பண்ணுறதுங்கிறது எல்லா பேர்த்துக்கும் வந்துடாது, ஒரு சிலருக்கு தான் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அந்த வகையில் எம்பிட்டு பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல, எங்கிட்டு சம்பாரிச்சானே இங்கே காலி வணிக்கிருக்கானாங்க, அல்லது புண்ணியத்தை தேடிக்கிட்டு இருக்கான், சம்பாதிக்கிறப்ப சம்பாரிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் அதில் நிற்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக லட்சக்கணக்கில் ஒருத்தர் தானம் பண்ணுறார், கோடிக்கணக்கில் ஒருத்தர் தானம் பண்ணுறார் அப்படின்னா நம்மளும் அதே அளவுக்கு தானம் பண்ணுறதுக்கு எனக்கு மட்டும் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் அந்த அளவுக்கு செய்வேன், இந்த அளவுக்கு எதுவுமே செய்வேனா. சும்மா நம்ம கையில் 10 ரூபா இருக்குங்கிற பட்சத்தில் 2 ரூபா ஒருத்தர் கொடுத்தா போதும். ஏன்னா 10 ரூபா இருக்கிற இடத்துல 2 ரூபா தானமாக கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கொடுக்கறது 2 ரூபாயாக இருந்தால் அது தன்னால் 10 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் லட்ச ரூபாய்க்கும் சேரும். ஏன்னா இறைக்கிற கேணி தான் ஊருன்னு சொல்கிறானே தவிர இறைக்காத குட்டையில் தண்ணி ஊறாது, அப்படியே தான் கிடக்கும், வெயில் அடித்தா இஞ்சி போயிடும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இறைக்கிற கேணி ஊருங்கிறதுனால நீங்கள் கொடுத்து பாருங்கள், திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் திருப்பதியில் பெருமாள் உண்டியலில் கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்காங்க, போட 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 திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாமே பெருமாள் உண்டியல் தான். அதனால தான் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த செய்யக்கூடிய காலத்தே செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சால் போதும். அவர் லட்சம் பேர்த்துக்கு உட்கார வச்சு சாப்பாடு கூட போடட்டும், ஒரு தான தர்மம் பண்ணட்டும், அல்லது நிறைய பேர்த்துக்கு கல்வி தானம் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்சது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா, அல்லது ஒரே ஒரு புஸ்தகம், தமிழ் புஸ்தகமோ இங்கிலீஷ் புஸ்தகமோ ஒன்று வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவே போதுமே. அப்போது நமக்கு என்ன மனசு இருக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர வசதி இருக்கணுங்கிற பாயிண்ட்டே கிடையாது. அப்போ அந்த வகையில் மோசமான தசாபுத்தி நடந்ததுன்னா அதுலேயும் அவங்களுக்கு வருமானம்ங்கிறது நிச்சயமாக ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வருமானம்ங்கிறது வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. அப்படி வரையில் அதில் பூராத்தையுமே நமக்கு எல்லாம் வந்தாலும் தான் பத்தாது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கப்பா எம்பிட்டு பொருளாதாரம் வந்தாலும் கையில் நிற்கலை, செலவாகி போயிடுது அப்படிம்பாங்க. செலவாகுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. சிலர் பெட்ரோல் அப்படி திறந்து வச்சோம்னா எப்படி நேரடியாக ஆவி ஆகிடுது, அது மாதிரி அப்படியே வர்ற வருமானம் பூரா ஆவி ஆயிரும். அப்போது அதில் இந்த தானம் அப்படிங்கிறது அதை தான் சொன்னேன், போகும்போது என்னத்தையுமே கொண்டு போகிறதில்ல, நம்ம கூட வர்றது என்ன வரும், நம்ம செஞ்ச பாவமும் வரும் புண்ணியமும் வரும், அதனால வந்த விளைவுகள் கூட வரும். அதுக்கு மேலே என்ன வந்துட போகுது, ஒன்றும் வராது, 10 ரூபா காசை கூட தூக்கிட்டு போக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் செய்கிற காரியங்களை நல்லா வலுவாகவே செஞ்சு வைக்கலாம், அதுவும் தான தர்மமாகவே செஞ்சு வைக்கலாம் அப்படின்றது. அப்போ அவன் சும்மா இருந்தாலும் அவன் சுழி சும்மா இருக்க விடாது அப்படின்னு கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா. இவர் சும்மாவே இருந்தால் போதும்,
ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னது வந்து என்ன சொன்னாருன்னா, சும்மா இரு சொல்லற அப்படின்னாரு. எதுவுமே பேச வேணாம், அமைதியாக மட்டும் இருந்தார். அது ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் இந்த பேசுகிறவங்கள நிம்மதியாக இருன்னு எதுனா அமைதியாருன்னு சொல்லி பாருங்கள், பேசாமல் இருக்கவே முடியாது, தலை அடித்து போயிரும்னுவாங்க. அந்த கணக்காக இவரால் செய்ய முடியலை அப்படிங்கிறத வந்து எந்த ரூபத்திலையும் ஒத்துக்க முடியாது. ரொம்ப 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 சின்ன ஒரு தானமாக இருந்தாலும், அது வந்து நமக்கு சின்ன தானமாக இருந்தாலும் அவங்க வாங்குறவங்களுக்கு தான் அது பெருசா சிறுசாங்கிறது தெரியும். இப்போ கூட நான் போன வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான் இறப்பவர் என்பெரினும் கொள்வர் கொடுப்பவர் தாமறிவர் தம்குடையின் சீர் அப்படின்னு சொல்லி ஔவையார் பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது அரசர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஆடு கொடு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆட்டுப்பாலுக்காக ஆடு கேட்டிருக்காங்க. அவர் வந்து அப்போ மன்னர் என்ன யோசிச்சிருக்காரு, நம்மகிட்ட வந்து ஆடு கேட்குதுன்னா அப்போ பவுனால் ஆடு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பொன்னால் ஆடு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இறப்பவர் என்பெரினும் கொள்வர். எனக்கு உதவி செய்யன்னு ஒருத்தன் கேட்டுட்டான்னா கேட்குறதே தப்பு. அதை ஒரு பாடல் சொல்லுது. எது இலக்கிய பாடல் என்ன சொல்லுது, ஈ என இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயே நெனல் அதனினும் இழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளே நெனல் அதனினும் உயர்ந்தன்று அப்படின்றான். உள்ளதுலேயே மிக இழிவான செயல் என்னன்னு கேட்டால், என்னால் ஒன்றும் முடியலை, எனக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கன்னு போய் கேட்குறது. அதை விட இழிவான செயல் ஒன்று இருக்கான். அது என்ன தெரியுங்களா, இந்த கேட்குறவன்ட்ட அதில் பாருப்பா ஒன்றும் சில்லறை இல்லை, அப்புறமேல் பார்க்கலாம், அல்லது காசு இல்லை போ அப்படின்றான் பாருங்க, அல்லது என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, நானே சிரமத்தில் இருக்கேன், இப்படி ஏதாவது சொல்கிறான் பாருங்க. அதுதான் மிக மோசமான இழிவான செயலுங்கிறான். பிச்சை எடுக்கிறத விட இழிவான செயலாம். ஈ என இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயே நெனல் அதனினும் இழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று. அதை விட உயர்வான செயலில் ஒன்று இருக்குது. என்னது, யாரும் எதுவுமே அவர் கேட்காத ஒருத்தருக்கு போய் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இதை வச்சு டெவலப் ஆகிறதுக்கு வழி பண்ணுங்கன்னு ஒரு உதவியை வந்து தானாக போய் வாலண்டியராக ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பாருங்க, அது வந்து இந்தான்னு உதவி செய்கிறதுங்கிறது உயர்வான செயல். அதை விட உயர்வான செயல் என்ன தெரியுமா? இல்லை இருக்கட்டும், நான் சிரமப்படுறதுங்கிறது தனி, அதை விட்டுரு. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்ச அந்த பெரிய மனசோட வந்தீங்க பாருங்கள், அதுவே போதும். அப்போ எனக்கு இது போதும். தேனும் மீனும் திருத்தினன் கொணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி குகன் வந்து சொல்கிறார் இல்லையா ராமபிரானுக்கு. அவர் வந்து மீன் சாப்பிடுவாரான்னு தெரியாது, ஆனாலும் மீனை கொண்டு வந்து கொடுத்தாரு, அவரும் ஏற்றுட்டார்ல. அது மாதிரி நீ வந்து கொடுக்குறேன்னு சொன்ன உன் பெரிய மனசே போதும், உன்னுடைய உதவி வேண்டான்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு உயர்வான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றதுங்கிறது வந்து ஒரு நேரம் நமக்கு கேப் இல்லைனாலும் இன்னொரு நேரத்தில் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை கொடுக்கல அதை பயன்படுத்தி ஒரு தான தர்மங்கிறது செஞ்சு வைக்கணும். செஞ்சு வச்சா நிச்சயமாக அது அடுத்த பிறப்புன்னு வரும்போது கண்டிப்பாக கை கொடுக்கும்னு தான் ஜோசியம் சொல்லுது. அதனால தான் இந்த பிறப்புலேயே அதை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறது. அப்போ பரிகாரம் பண்ணிட்டா நமக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாமே அப்படி திரும்ப போயிருமா அப்படின்னாக்கா அப்படிலாம் திரும்பலாம் போகாது. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த நடக்கக்கூடிய செயல்பாடுகளை தாங்கக்கூடிய மனோ சக்தி வந்துடும், மன திடம் கிடைக்கும். அல்லது இந்த காற்றடிக்கல படல் வைக்கிறது அப்படிம்பாங்க கிராமப்புறத்தில், அது மாதிரி ஒரு காற்று வேகமாக அடிக்குதுன்னா அங்கே ஒரு மரப்பு கட்டி வச்சோம்னா ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும், மற்றபடி காற்று இல்லாமல் சும்மா ஏர் டைட்டாலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான அமைப்பு தான் பரிகாரம். அப்போது அவர் வந்து ஜோசியம் என்ன சொல்லுது, நிச்சயமாக வந்து தான தர்மம் பண்ணுறதுங்கிறதுக்கு வாய்ப்புகளை பகவான் எல்லா டைம்லேயும் தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு காலத்தில் உறுதியாக உருவாக்குவார். அது சின்னதோ பெருசோ உங்களால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சால் போதும், சுழியெல்லாம் கரெக்டாக தான் வேலை செய்யும். சரியா? அடுத்து இன்னொன்று கொடுத்துருந்தீங்க, கடன் தொல்லை தீர என்ன வழி? நல்லா கவனமாக கேளுங்க. கடன் அடைச்சிட்டோம்னா சுத்தமாக கடன் தொல்லை தீர்ந்துடும். அப்போ கடன் தொல்லை தீர்றதுக்கு என்ன செய்யுது அப்படின்னாக்க, தீர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்போ வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஆகார அளவிட்டுதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைனா. வர்ற வருமானம் எத்தனை தண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு பண்ணுறது சின்னோண்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ கடன் தொல்லை தீர என்ன வழி அப்படின்னாக்க, நம்ம அந்த கடன் எடுக்கக்கூடிய டைம் இருக்குது பாருங்கள், அந்த டயத்தில் தான் விஷயமே இருக்குது. ஆயிலியம் முப்பூரங்கேட்டை தீதரு விசாகஞ்சோதி சித்திரை மகம் ஈராறும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தநீர் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறும், இந்த 12 நட்சத்திரத்தில் கடன் வாங்கினோம்னா அவன் கடன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
தீர 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 வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடன்கிறது வந்து ஒரு சின்னோண்டு பள்ளமாக இருந்ததுன்னா கடப்பாரை வச்சு நோண்டி விட்டுருந்தாங்கன்னா அது சின்னோண்டா இருக்கும். அது 2 தட்டு மம்பட்டியில் மண் அள்ளி கொட்டி அதை வந்து நெப்பிப்பிடலாம். சிலர் வந்து கடனை எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஜேசிபியை விட்டு வாரி இருப்பாங்க. அப்படி பெரிய பள்ளமாக இருக்கும், பெரிய கேணி அளவில் இருக்கும், வருஷ கணக்காக கடன் கட்டுற மாதிரி. இன்னும் பிரச்சனை இல்லை, கடன் கட்டிக்கிறலாம். சப்போஸ் இப்போ அஷ்டமாதிபதி தசை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நடக்கிற மாதிரியான அல்லது 10 வருஷத்துக்கு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு நீண்ட கால கடனில் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கடன் தொல்லை தீர்றதுக்கு என்ன வழி? நம்ம கடன் எடுக்கிறப்பயே அதை ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் எடுத்தாகணும். அப்போ எப்போ கடன் வாங்குறது அப்படின்னா தேய்பிரையில் கடன் வாங்குங்க, தீந்து போயிடும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளான வழி. ஏன்னா ஆயிலியம், உப்பு, ரங்கட்டை, தீதிர, விசாகம், ஜோதி இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்போ வாங்கலாமா இப்போ வாங்கலாமா அப்படின்னு வாங்குறதுங்கிறத விட எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, என்னமும் தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்புன்றாரு பகவான் கீதையில். அப்போ அந்த வகையில் வந்து கடன் தொல்லை தீர என்ன வழி? இறைவனை கும்பிட்டு தேய்பிரையில் போய் கடனை வாங்குங்க, அதுவே போதும், கடன் தீரும். சரி, அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபட்டாலும் கடன் தீரும். அடுத்ததாக ஒன்று கேட்டிருந்தீங்க, அரசு உத்தியோகம் பெறும் ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும்? பிரமாதம். அரசு உத்தியோகத்தில் கடைநிலை ஊழியராக இருப்பாங்க இல்லையா, நைட் வாட்ச்மேனாக இருப்பாங்க, அல்லது வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஓஏ போஸ்ட்டில் இருக்கவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் போஸ்ட், அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் போடக்கூடிய இடத்துல அப்படி க்ரீனிங்கில் சைன் பண்ணக்கூடிய அளவில் கெசட்டடாக இருப்பாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே அரசு உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 விஷயம் தெளிவாக இருக்கும் அவங்களுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா. ஒன்று ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் இன்னொரு கிரகமான செவ்வாயும். இது 2ம் வலுவாக இருந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து திருப்திகரமான ஒரு உத்தியோகத்தில் நல்லபடியாக வேலை பார்த்து நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்துடுவாங்க. இது 2ம் பாதிக்கப்பட்டும் சிலருக்கு வேலை கிடச்சிரும். அப்போ பாதிக்கப்பட்டும் வேலை கிடச்சிதுன்னா என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கேற்ற வேலையை அங்கே உள்ளே வச்சுருக்கும், கேப்சூல் மாதிரி. எப்படி சர்வீஸில் இருக்க நடுவுலையே பிரச்சனை ஆகிறதுங்கிறது, டெர்மினேஷன் ஆகிறதுங்கிறது, அல்லது சஸ்பெண்ட் ஆகிறதுங்கிறது, அல்லது வந்து கடைசி நாள் வரைக்கும் வேலை பார்த்து கடைசி நாள் அன்றைக்கி சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க, அல்லது வந்து பிஎஃப் பணம் வராமல் லாக் ஆகி நிற்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சூரியன் செவ்வாயினுடைய பாதகம் நடக்கிறப்ப, அதாவது வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சூரியன் வந்து உச்சமாகி நிற்கிறார், சித்திரை மாதம் பிறந்திருக்கார், மேசத்தில் சூரியன் உச்சம்னு வச்சுக்கிடுங்க. அதே ஜாதகருக்கு அந்த சூரியன் உச்சமானது எங்கே உச்சமாகிறார்? மேஷத்தில். மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து கடகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அந்த செவ்வாய் கடகத்தில் உட்காந்து கடகத்துக்கு உண்டான சந்திரனும் விருச்சகத்தில் உட்காந்தாருன்னா சோலி முடிஞ்சு வச்சு, அவருக்கு வந்து வேலை கிடைச்சும் ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்கிற மாதிரியான அமைப்பில் போய் நின்றோம். என்ன காரணம்? சூரியன் உச்சமாக தான் நிற்கிறார், ஆனால் வந்து அவர் அரசனான் இல்லை, ராஜா வேஷம் போட்டு நிற்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் இருக்கார் இல்லையா செவ்வாய், அவர் நீசமாகிடுறார். அப்போ சூரியனுக்கு பவர் கம்மி. சரி, இருக்க பலனை எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னா அவருக்கும் வீடு கொடுத்தவர், அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சந்திரன், அவரும் சேர்ந்து நீசமாகி நின்னார்னா நிச்சயமாக அந்த சூரியன் வந்து சும்மா மேலோட்டமாக தான் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அப்போ அரசு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து எத்தனாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும். அதுலேயும் ஒரு சிலர் எப்படின்னா இந்த கவர்மெண்ட் வேலையே கதின்னு நிற்பாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனாத்தான் பிழைக்க முடியும், இல்லாட்டி அப்படித்தான் சுத்தமாக பிழைக்கவே முடியாது அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இருப்பாங்க சிலர். ஜாதகம் பார்க்க வரையிலேயே எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்க வந்தாங்கன்னா என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என் பையனுக்கு எத்தனை வயசில் வேலை கிடைக்கும், என் பொண்ணுக்கு எத்தனை வயசில் வேலை கிடைக்கும், வர்ற மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளையாக வருவாரா, வாத்தியார் மாப்பிள்ளையாக வருவாரா, நர்ஸு பொண்ணாக கிடைக்குமா, டீச்சர் பொண்ணாக கிடைக்குமா, இப்படி கேட்குறவங்கெல்லாம் உண்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக இருக்காங்களாமா, பத்திரமா சூதானமாக அவங்க லைஃப்பை கடைசி வரைக்கும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலெல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்போ அரசு உத்தியோகம் பெறும் ஜாதக அமைப்புகள் நன்றாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக ஒன்று கேட்டிருந்தீங்க, கணினித்துறையில் சாதிக்கும் அமைப்பு யாருக்கெல்லாம் உண்டு? ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கணினித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்களில் வர்றதுக்கு முதல் பாயிண்ட்டு ராகு நல்லா இருக்கணும். ராகு வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது ராஜயோகம்னே சொல்கிறான். ஆமேடம், ரிதுசுரா, நண்டு, கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின்
பூமேடை மேல் துயிலும் ராஜ யோகம் பொருந்துருவான்னா. இதுலேயும் ராகுவை பற்றி சொல்லலை, கண்ணுக்கு தெரியாத கிரகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஜோதிடமும் சொல்லுது. செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிதுனா. எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த பாம்பு கிரகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். அப்படி பவர்ஃபுல்லாக உட்காந்துருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கணினித்துறையில் சாதிக்கும் வாய்ப்பு வந்துடும். இதை நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற பற்றியும் எடுத்து வச்சேன். இல்லாட்டினா இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக ஏதோ 2 ஜாதகத்தை பிடிச்சி எடுத்து போட்டிருந்துருக்கலாம். அது படிக்கிறதுக்கும் டைம் செட் ஆகலை, அதனால் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க முடியலை. மொத்தத்தில் வந்து ராகு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது இன்னும் விரிவான அமைப்பு. ஏன்னா ராக போல கொடுப்பான் இல்லைன்றான். வாம மாமுடி மேல் ஐஸ்வர்யவான் நின்றோங்க மதிகோணத் தெளிர்குரு வாதாயம் வாழ, காமமணி மாளிகையில் வானோர் போற்றும் கடவுள் அருள் கேந்திரத்தை சுகித்து வாழ, சோமனது தைரியத்தை ஞான யோகி சுத்த குருவுடன் கூடி கலந்து நின்றால், பூமகள் பாலகனாய் கருணைமானாய் புண்ணியனாய் திண்ணியனாய் பொருந்தி வாழ்வன் கண்டீரேன்னா. எது ராகு வந்து கொடுக்கணும்னு போய் உட்காந்துட்டாருன்னா ஐஸ்வர்யவான் அவர். அதனால் ராகு வலுவாக இருக்கணும். அவங்களுக்கு குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் துறையில் ரொம்ப நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் துறையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது கணினித்துறையில் சாதிக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் உண்டுன்னா நிறைய பேர்த்துக்கு உண்டு. அந்த ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தை போட்டு அதுக்குள்ளே அடைச்சி நிறுத்த முடியாது. அதான் ஜோதிடம். எங்கனை பிடிச்சாலும் வலுக்கும். அவங்களுக்கு ராகு வலுவாக இருக்கணும். அவரோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லைனாலும் ராகு ஸ்ட்ராங்காக இருந்தாலே, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகு தசை நடந்து அந்த ராகு 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ அல்லது புத்திஸ்தானமான 5ஆம் இடத்துலையோ உட்காந்துருந்தால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வெளிநாடு வரைக்கும் போய் சாதிக்கிறதுக்கான அமைப்பு, படிக்கிறது வேலை பார்க்குறத விடுங்க, சாதிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வரும். ஆனால் 2ல் ராகு நின்று தசை நடத்துச்சுன்னா வேறு மாதிரி எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கும். ஃபேமிலியில் பிரச்சனைகள் அது இதெல்லாம் உண்டு. இருந்தாலும் நம்ம கேட்குற கேள்வியை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அந்த வகையில் வந்து கணினித்துறையில் சாதிக்கும் அமைப்புங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ராகு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் அதில் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக நீங்கள் கேட்டிருந்தது எதிர்காலத்தை அறியும் சக்தி படைத்தவர்களின் கைரேகை பற்றி கூறுங்கள். மாட்டி விட்டாரியா. அதாவது கைரேகையை பற்றி நான் எப்போ சொல்லியிருக்கேன்? நான் கைரேகையை பற்றி பேசவே இல்லையா சார். நான் பேசின பூராமே ஜோசியத்தை பற்றி தான் பேசியிருப்பேன். அதனால் நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஒரு மனிதனுடைய விதியும் அவனுடைய உள்ளங்கையில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றாங்க. எப்படி ஒரு ஊருக்கு வந்து 4-5 ரூட் இருக்கும் இல்லையா, எல்லா ரூட்லேயும் அந்த ஊரை வந்து ரீச் ஆகலாம்ல. அது மாதிரி கைரேகைங்கிறது இட்ஸ் அ டிவிஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா எங்கே சுற்றினாலும் கடைசியில் வந்து ஜோசியத்துக்குள்ளே தான் வந்து நிற்பாங்க. எப்படின்னா கைரேகைன்னு எடுத்துகிட்டா இது சூரியமேடு, இது சந்திரமேடு, இது குருமேடு அப்படிங்கிற மாதிரி அந்த நவகிரகத்தை பற்றி எடுத்து தான் வரணும். அதே மாதிரி நியூமராலஜின்னு எடுத்தாலும் அதே தான். 1ஆம் நம்பர் சூரியனை குறிக்குது, 2ஆம் நம்பர் சந்திரனை குறிக்குது, 8ஆம் நம்பர் சனீஸ்வரனை குறிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து இதில் இருந்து வர்றது தான். அதனால் மறுபடியும் வந்து அந்த ஜோசியத்துக்குள்ளே தான் வந்து நிற்கும். மொத்தத்தில் கிரகத்துக்கிட்ட தான் வருவாங்க, ஆனால் வேறு வேறு ரூட்டில் வருவாங்க. அதான். அப்போ எதிர்காலத்தை அறியும் சக்தி அப்படிங்கிறது இஎஸ்பி பவர் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். இதில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கும் மாதவிக்கும் கண்ணு துடிச்சுதான். உள்ளகன் அருந்தாது உரைப்ப மீதெழுந்து கல்லுகன் அடுங்கும் கழுநீர் போல கண்ணகி கருங்கனும் மாதவி செங்கனும் உள்நிறை கறந்து அகத்து ஒழித்து நீர் உகுத்தன எண்ணுமுறை இடத்தினும் வலத்தினும் துடித்தன விண்ணவர் கோமான் விழவு நாள் அகத்து அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். அதாவது மாதவிக்கு இடது கண்ணு, கண்ணகிக்கு வலது கண்ணும் துடிச்சதான். இடது கண் துடிச்சதுனால மாதவிக்கு வந்து விட்டு பிரிஞ்சாங்கன்னு, வலது கண் துடிச்சதுனால ஒன்று சேர்ந்துட்டாங்க கண்ணகியோட அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா படுத்ததுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கனவுகள்லாம் வரும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்து பிரமாதமான கனவுகள்லாம் வரும். அதுவும் ரொம்ப வித்தியாசமான கனவுகளை எல்லாம் பார்ப்பாங்க சிலர்லாம். பார்க்குறத பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக 12ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் நின்று அவங்க படுத்து தூங்குனாங்கன்னு வச்சுங்களேன், அடேங்கப்பா மல்டி கலரில் ஈஸ்ட்மேன் கலரில் சினிமா ஸ்கோப்பில் கனவு கண்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு மிகப்பெரிய அளவில். அப்போது இந்த கனவுகள் அப்படி அது ஒரு பெரிய டாபிக். கனவு அப்படின்னு ஒரு வீடியோவுக்கு ஆரம்பிக்கலான்னு நினச்சது தான். அது நண்பர் ஒருத்தர் கொடுத்தாங்க. முதல்ல நீ அதில் நிறைய படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும்ட்டார். அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில்
இந்த கைரேகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதுலேயும் சொல்லும், இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது சரியாக வராது. அதனால் நான் அதில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதனால் கைரேகைக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. எதிர்காலத்தை அறியறது அந்த இஎஸ்பி பவருங்கிறது நிச்சயமாக இருக்கும், அது ஒரு சிலருக்கு இருக்கும். அதை வந்து ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போது பட்டனை போட்டுனா சட்டையை மாட்டிட்டோம்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் சொல்ல முடியாது. அது கேது 12ல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். அதே மாதிரி பாக்யாதிபதியும் பஞ்சமாதிபதியும் 5, 9க்கு உண்டானவர் ஒன்று சேர்ந்து நிற்கிறவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி இஎஸ்பி பவர் வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். அப்போ எதிர்காலத்தை அறியும் சக்தி படைத்தவர்கள் ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்கலாம். கைரேகையில் பார்க்குறதுக்கான வழிமுறைகள் இருக்கலாம், அதில் எமினெண்ட்டாக இருக்கவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? உண்டே. நம்ம கமெண்ட்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஜீசஸ் பிறந்தப்போ 3 பேர் வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே வந்து ஜீசஸ் வரைக்கும் போனாங்க, அவங்க 3 பேரும் வந்து இந்தியாவிலேருந்து வந்த ஜோசியர்னு சொல்கிறாங்க, அது உண்மையானு கேட்டிருந்தார் ஒருத்தர் கமெண்ட்டில். இது வந்து நமக்கு தெரியாத பேச முடியாது இல்லையா, அதனால தான் வந்து சரி ரைட்டு, நானும் படிச்சிருக்கேன், சொல்லியிருக்காங்க, அதில் வந்து 3 பேர் வந்தாங்க, அவங்க வந்து பரிசுகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது ஜோசியராக அவங்க இந்தியாவிலேருந்து போனாங்களான்லாம் தெரில, ஆனால் அவர் அப்படி கேட்டிருந்தார். அதுமாதிரி ஜோதிடத்திற்கு கண்டிப்பாக தொடர்பு உண்டு. எதிர்காலத்தை அறிகிறது, ஏன்னா ஃப்யூச்சரை சொல்கிறது தானே ஜோசியம். அடுத்தது தரமான கல்வி கிடைப்பதற்கும் ஜாதக அமைப்பிற்கும் தொடர்பு உள்ளதா? நிச்சயமாக இருக்குங்க. இதுக்கு வேறு அனுபவம்லாம் வேணாம், அதாவது சொந்த அனுபவமே போதும். நீங்கள் என்ன தான் பெரிய பிரமாதமாக கல்வி படித்தாலும், அட்டகாசமாக படித்து ஃபஸ்ட்டு மார்க்காக எடுத்தாலும் கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும், என்ன தான் சிறப்பாக படித்தாலும். அப்போது தரமான கல்வி கிடைப்பதற்கு, அதனால தான் ஜாதக அமைப்பிற்கு தொடர்பு உள்ளதான்னா இருக்குங்கிறதுனால தான் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அவன் அடிப்படை டியூஷன் ஃபீஸோ அல்லது ஸ்பெஷல் ஃபீஸ் கூட கட்டி படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் படிப்பு நிறுத்தினது உண்டு. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறக்க நடுவழியிலேயே வந்து அவருக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகிறதுங்கிறதுனாலையோ, அல்லது அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பீடுகளை சந்திக்கிறது, அல்லது இடம் விட்டு இடம் மாறி போகிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், இதனாலேயும் வந்து படிப்பு தரப்படுறதுக்கு அமைப்பு உண்டு. இவ்வளோ தூரம் கூட யோசிக்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். 10வது வரைக்கும் அவன் தான் என் ஃபஸ்ட்டு மார்க்கு, அருமையாக படிச்சுக்கிருந்தேன், வர மாமியா கழுத போல அண்ணான மாதிரி கடைசியில் படிக்கிறதே விட்டாயான் அப்படிலாம் பேசுகிறத கேட்குறேன் பாருங்கள். அதுக்கு வந்து அந்த ஜாதக அமைப்பு அந்த திசை மாறி இருக்குன்னு அர்த்தம். ஒரு திசையிலேருந்து அடுத்த திசை அப்படி மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த படிப்பில் வந்து ஃப்ளக்சுவேஷனாக காமிக்கும். அது நல்ல ஒரு சிறப்பான இடமா இருந்ததுன்னா பிரமாதமாக படித்து வந்துடுவாங்க. இப்போ பழைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகிறதுக்கு முன்னால் ஒரு பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. இந்தியாவில் பிஎஸ்சி படிச்சுட்டு அப்புறம் எம்பிபிஎஸ் படிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல +2 முடிச்சதான் அவங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு போகிறதுக்கான அந்த தோதுவாது இருந்திருக்காது, அதுக்கான மார்க் போக்குவரத்துலாம் இருந்திருக்காது. அப்போ அவங்க பிஎஸ்சி படிக்கிறாங்க. அந்த திசை மாறுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த நல்ல நேரம் வரையில் அவங்க பிக்கப் ஆகி அப்படியே போயிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறான், ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க்கு, அடுத்து வந்து ஹைஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க்கு, அப்படி இப்படின்னு வர்றாங்க. அது காலேஜுன்னு போகிறப்ப அங்கே இருக்கிற அந்த அமைப்பை பார்த்ததுமே மிரண்டு தெரிச்சு ஓடி போகிறதெல்லாம் கூட உண்டு. சுத்தமாக படிக்க முடியாதியா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கான்னு சொல்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்லாம் உண்டு இல்லை. ஸோ அந்த வகையில் ஜாதக அமைப்பில் எஸ்பெஷலி புதனுக்கும், ஏன்னா புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கல்வி. பொன்புதன் 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரைட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகி நல் வித்தை கூறேன். நான் புதன் வலுவாக இருந்தால் நல்ல கல்வி. அப்போ புதனோட வியாழம் 2 புண்ணியர் இவர்கள் கூடி சதமிடு 6 சார்ந்திட வித்தை இல்லான் சரசரன்னு வரையில தான் பிரேக் ஆகும். புதனோடு வியாழம் 2 புண்ணியர்வர்கள் கூடி சதமிடு 6 சார்ந்திட வித்தை இல்லான் பதமுடு திரிகோணத்தில் பகருகேந்திரங்கள் தன்னில் விதமுடன் நின்றாராகில் வித்தையால் மிக வாழ்வான்ங்கிறான். கல்வியில் நல்லபடியாக படிப்பான். புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புந்திதான் ஆட்சி ராசி தன்னிலே பொருந்தானோன் சொந்த கேந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் தங்கிட புதனும் பார்க்க சதுருடு வெள்ளி பார்க்க மங்கைக்கேள் வருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாஸ்திரவானுமாமே. அப்போ படிப்புக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு உண்டு இல்லை, ஜாதக அமைப்புக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம், இதையே ஒரு டாப்பிக்காகவே பேசலாம். ஏன்னா புதன் யாரோடெல்லாம் சேர்ந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான புத்திசாலித்தனம் வரும். புதன் சூரியனோட சேர்றதுங்கிறது புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய யோகம், நல்ல பிரமாதமான ஒரு அமைப்பு. அதாவது படிப்பில் வரணும்,
அவங்களுக்கு படிப்புக்கு அந்த அமைப்பு கிடைக்கலங்கிற பட்சத்தில் அந்த இன்டெலிஜென்ஸை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிடுவான். எப்படி? தன்னுடைய தொழிலில் வந்து அவர் தான் எமினெண்ட்டாக இருப்பார். ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறதுல ஒரு லேத் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு மிஷினரிஸ் மாற்றுறதா இருக்கலாம். ஆனால் படிப்பு இருக்காது, ஆனால் அவங்க அதில் ரொம்ப எமினெண்ட்டாக இருப்பாங்க. காரணம் வந்து அந்த கற்றுக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது வந்து இந்த சூரியன் புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து தானாக வந்துடும். சண்டனும் புலவன் கூட, சண்டன்னா சூரியன், புலவன்னா புதன், சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் மண்டிடும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவாறே. பகவானுடைய அனுகிரகத்தில் லோகத்தில் நிறைய பேர் பாராட்டக்கூடிய அளவில் வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு அந்த சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து டிகிரி தான் படிச்சிருக்கணும், டிப்ளமா தான் படிச்சிருக்கணும், டாக்டரேட்டு தான் படிச்சிருக்கணும், ஒன்றும் தேவையில்லை. படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய தொழில் அவன் எமினெண்ட்டாக வர்றதுக்கான அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அந்த சூரியன் புதன் சேர்ந்துருந்தா, இதே இது சந்திரன் புதன் சேர்ந்துருந்ததுன்னா, சந்திரன் புதன் சேர்றதுங்கிறது பெரிய யோகம். அன்புள மதிமால் கூடி அவனியில் உதித்தபாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வெண்டீர். போன வாரம் சொன்னேன், சந்திரனை பற்றி சொல்லலை இந்த பாடலாம். எழில்தன மக்கள் வெண்டீர் தன்பதி அதனில் கூடி சர்க்குண யூகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழாக வாழ்வான். நான் பேரோடும் புகழோடும் பிழைக்கினான். இப்படி அந்த புதன் வந்து யாரோட சேர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது சம்மந்தமான படிப்பு படிப்பாங்க. அதனால தான் சந்திரனோட சேர்ந்ததுன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிற ஸ்டைலில் படிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அந்த புதன் வந்து சந்திரனோட சேர்ந்ததுன்னா உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட வகையில் படிப்பு, காஸ்மெட்டிக் சம்மந்தமானது, ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தமானது, ஃபேஷன் டிசைனிங்கு, அது இருக்கிற அந்த இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் எந்த வீட்டில் இருக்குது, லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டில் இருக்குது, காலபுருஷ தத்துவத்தில் எந்த ராசியில் உட்காந்துருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கான அந்த பலன் வரும். அப்போ ஜாதக அமைப்பிற்கும் கல்விக்கும் தொடர்பு அநேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இருக்கா என்னன்னு. மாணவர்களின் கல்வி கற்கும் அணுகுமுறையில் கிரகங்களின் தாக்கம் இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் முரண்பாடு வரக்கூடிய ஒரு இடம் இது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது, இந்த கிரகம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருக்கிறதுனால இவனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, இது ராகு தசை வந்ததுனால இவனுக்கு வந்து இது வர மாட்டேங்குது, கல்வி வந்து நினைவில் நிற்க மாட்டேங்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சனீஸ்வரன் வந்து இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போகுது அப்படின்றீங்க, இத்தனை டிகிரியிலேருந்து அத்தனை டிகிரி வரைக்கும் இருக்குது, வாஸ்தம் தான், ஒத்துக்கலாம், ஓகே. ஆனால் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கம்ங்கிறது பூமிக்கு வருது அப்படின்னா அதுவே வந்து சயின்ஸ் ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. சரி, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அப்போ எல்லா பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தானே தாக்கம் இருக்கணும். இப்போ உலகத்தில் இருக்க எல்லா பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான சனீஸ்வரனுடைய ஃபோர்ஸ் தான் வருது. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி பாதிக்கப்படணும், ஒரே மாதிரி நல்லா இருக்கணும், அப்படி தானே வரணும். அப்போ எல்லாரும் நல்லா படிக்கணும், அப்புறம் எல்லாரும் நல்லா படிக்கக்கூடாது. ஒரு டைமில் எல்லாருமே ஃபெயில் ஆகிற மாதிரி, இன்னொரு டைமில் எல்லாருமே பாஸ் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி தானே வரணும். அதுதானே வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக வருதுன்னா, ஆளுக்கு தகுந்தபடி தனித்தனியாக பிரித்து செய்யுதுன்னா அது என்னமோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் போட்டு பிரித்து வச்சுருக்கா அப்படின்னு அதான் சயின்ஸ் கேட்குது. அந்த இடத்துல தான் அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் கான்ட்ராவர்சி வருது. மாணவர்களின் கல்வி கற்கும் அணுகுமுறையில் கிரகங்களின் தாக்கம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. அவங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்திக்கும் அவங்களுடைய வித்தை ஸ்தானத்துக்கும், வித்தை ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். ஒருத்தன் வித்தை கற்றுக்கிறது எவ்வளோ விரைவாக கற்றுக்கிறாங்கிறது அவனுடைய 4ஆம் இடம் தான் முடிவு பண்ணும். வித்தை ஸ்தானம்ங்கிறது வித்தை ஸ்தானாதிபதி வித்தை ஸ்தானத்திலே உட்காந்துருந்துச்சுன்னு வந்துங்க வைங்க, 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே உட்காந்துருக்கார். வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிய சுபரோடேற புத்தியால் சுபனை வார்க்க புதனுமே பலவானாக வித்துவானாகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான் அப்படின்னா நல்ல பேர் புகழோட பிழைக்கணும்னு சொல்லணும். அப்போது அவங்க அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய குறிப்பாக அந்த தசாபுத்தி இருக்குது பாருங்கள், அதுவும் வித்தை ஸ்தானமும் ஒரு மாணவர்களுடைய கற்கும் திறனில் டாமினேட் பண்ணுது, அல்லது இவங்க எப்படி படிக்க போகிறாங்கங்கிறத நமக்கு சொல்லுது, அப்படி வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது புத்திசாலித்தனம், வீரம், அன்பு ஆகியவை ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுவது ஏன்? 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புதன் வலுவாக இருக்கார், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், அவருடைய இன்டெலிஜென்ஸ் பலப்படும், தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாம் சம்பாதிப்பார். செவ்வாய் வலுவாக இருக்கார், 3ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கார் அப்படின்னாக்கா அவங்களுடைய வீரம் வெளிப்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம் அப்படின்றான். இந்த கௌரவங்கிறதும் வீரம்தான், வீரியம்ன்றதும் வீரம்தான். அப்போ இந்த 2 விஷயத்தையும் வந்து 3ஆம் இடம் தான் முடிவு பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வீரத்தை குறிக்கக்கூடியவர் வந்து செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயை வச்சு தான் அதை என்ன சொல்லுவாங்க, ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணததால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூறகட்டாரியிட்டோரிமை பொழுதினிற் கொன்றவன் என்றார்.
கூர கட்டாரியிட்டு, அதாவது கூர்மையான வேலாயுதத்தை விட்டு சூரபத்மனுடைய நெஞ்சை பிழந்தவரேன்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது வந்து முருகப்பெருமானத்தையும் சொல்லுவாங்க. அதனால தான் முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கு அதிபதியாக சொல்கிறோம். செவ்வாய் வந்து வீரத்துக்கு அதிபதியாக சொல்கிறோம். வீரம்ங்கிறது வந்து ரத்தம் சார்ந்த விஷயம். அதனால தான் செவ்வாயே ரத்த கலரில் இருக்குது. ரெட் ஆக்சைடு நிறையா இருக்குது, அதனால சிவப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவம் தான். இருந்தாலும் வீரம்ங்கிறது வந்து செவ்வாய் சார்ந்த விஷயம். அப்போது புத்திசாலித்தனம்ங்கிறது ஜாதகத்தினால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். வீரம்ங்கிறது ஜாதகத்தினால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். பார்க்கலாம். அன்பு, அப்போ அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கருணை அப்படிங்கிறது வந்துரும்ல அடுத்தது. அதுதான் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும். அவங்களுடைய இன்டெலிஜென்ஸு, அவங்களுடைய தான தர்மங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வரும். சரி, அப்போ புத்திசாலித்தனம், வீரம், அன்பு ஆகியவை ஒருவருக்கொருவர் மாறுபடுவது இந்த கிரகநிலை மாற்றம் தான் வருதில்ல. 5ஆம் இடத்த அதிபதி நீசமாகி நின்னார்னா அவரை பார்க்குறவங்க நிறைய பேர் அவரை ஏமாற்றிருப்பாங்க. அதனால இவர் அடுத்தவங்களை ஏமாத்துறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தில் திருப்பி காமிக்கிறதுக்கு பதிலாக சப்புன்னு 2 கணத்துலையும் திருப்பிட்டு அறையிறார்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வேறுபடுறதுங்கிறது வந்து ஜாதகத்தினால தான், கிரகநிலை மாறுபாடுகள்னால தான். மனிதனின் கடைசி பிறவியில் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? இதனை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது? கடைசி பிறப்பு அப்படின்ட்டாலே ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்த ஒரு ஜாதகம் நினைவில் வருது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஆட்டிசத்தில் இருக்குது. அப்போது பிறந்ததுலேருந்தே வந்து முடியலை, அதுவும் தெரியுமே ஆட்டிசம்னாலே ரொம்ப சிரமத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த பெற்றோர்கள் வந்து அனுப்புகிறாங்க, ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு அதுக்கு கொஷின் போட்டு விட்றாங்க. எப்படி போடுறாங்க? இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கான், இந்த ஜாதகனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும்? இது எவ்வளோ கடுமையான ஒரு கொஷின். அப்போ கடைசி பிறப்பு அப்படிங்கிறது வந்து இந்த முடியாமல் இருக்கிற அந்த ஜாதகம் வந்து எப்போ ஆயுள் பிரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ கடினமான கொஷின். அவங்க கேட்குறத தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கான விதி பயன் அப்படியான ஒரு குழந்தைய வந்து ஏன் ஆண்டவன் கொடுத்தார் அப்படின்னு கூட கேட்டாங்க. அதுக்கான பதில் என்ன? இப்படியான ஒரு குழந்தைய யாருக்கிட்ட கொடுத்தா அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு அப்படியே ஆண்டவன் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்திருப்பார். அதில் இவங்க பேர் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கு, இவங்களுக்கு கொடுத்துருக்குறார் அந்த வாய்ப்பை. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அந்த பையனுக்கு 12ல் கேது, கடைசி பிறப்பு, மறுபிறப்பு இல்லாத ஜாதகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிறப்புலையும் இருந்த அந்த மிச்சம் மீதி எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச அந்த கர்மாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டோட்டலாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு 50-100 வருஷம் ஆயுசை கொடுத்து பல நிறை குறைகளை எல்லாம் கொடுத்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கொடுத்து அதை தீர்த்து அதுக்கப்புறம் கடை தேர வைக்கிறதுங்கிறது ஒரு வழி. இப்போ இந்த குழந்தைக்கு எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவனால் பாவமும் செய்ய முடியாது, புண்ணியமும் செய்ய முடியாது. பிறந்தார், இருந்தார், கிளம்பினார், அவருடைய பிறவி தடை முடிஞ்சது அப்படிங்கிற ஸ்டைலில் இருந்தது. அப்போ கடைசி பிறப்பு எல்லாருக்குமே இப்படி இருக்குமானா அப்படி இல்லை. எத்தனையோ இன்டெலிஜென்ஸான எத்தனையோ பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ பெரிய வியாபாரிகள்லாம் கூட இருக்காங்க 12ஆம் இடத்துல கேது அவங்க ஜாதகத்தில். அப்போது 12ஆம் இடத்துல கேது நிற்கிறதுங்கிறது கடைசி பிறப்பு. இந்த கடைசி பிறப்புனாலே இயர் எண்டிங்கிற மாதிரி ஜென்மா எண்டிங் இது. அப்போ இந்த இயர் எண்டிங்கில் பேங்க்கு போய் பாருங்கள், நம்ம ஏதாவது வேலை சொன்னோம்னா அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வேலையை எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த கடைசி பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய கோவில் குளம் போகிறதுக்கான அமைப்பு, அதே மாதிரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான அமைப்பு, அல்லது உழவார பணி திருப்பணி பண்ணுறதுக்கான அமைப்பு, காசி ராமேஸ்வரம் பார்க்குறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. இது கடைசி பிறப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம ஊருக்கு சரி, வெளிநாட்டில் வெள்ளைக்காரனாக பிறந்திருக்கிறவனுக்கு எதுக்கியா காசியும் ராமேஸ்வரம் அப்படின்னாக்க, நிச்சயமாக அவங்களும் பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரைங்கிறது போயிட்டு வருவாங்க. ஏன்னா இயல்பாகவே இந்த பிறப்பில் கம்ப்ளீட்டாக மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு, அதனால தான் அந்த கடைசி பிறப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் சும்மா சாதாரணமாக ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கஷ்டப்படுவாங்க, ஒரு டைமில் பார்த்திங்கன்னா லட்ச ரூபாய் கோடி ரூபாய்க்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ இதுலேயும் கஷ்டப்படுவாங்க, அதுலேயும் கஷ்டப்படுவாங்க. என்னென்னா அந்த இருவேறுபட்ட வாழ்க்கையின் இருவேறுபட்ட நிலைகளையும் அவங்க பார்த்துருவாங்க. 2 எக்ஸ்ட்ரீமென்ஸ் வில் மீட் டுகெதர்னு விவேகானந்தர் சொல்கிறார்ல, அது மாதிரி பார்த்துருவாங்க. அதான் கடைசி பிறப்பு. ஜோதிடம் அப்படித்தான் பார்க்கிறது. ஜோதிடம் எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னீங்களா, இப்படித்தான் பார்க்கிறது. சிரித்த முகம் சிடுமூஞ்சி, இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? உண்டே. செவ்வாய் வந்து தப்பான ஸ்டைலில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்கள் இதில் லக்னத்துலேயோ 7ஆம் இடத்துலையோ உட்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கு சட்டுப்புட்டுன்னு கோபம் வந்துடும். அதே இது வந்து புதன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறவங்கள பாருங்கள், சும்மானாலும் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கான்.
என்னடா என்ன சொன்னாலும் சிரிக்கிறான் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பான், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சிலர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அதை விட்டுருங்க. புதன் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் இளமையான தோற்றத்தோடையே இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி புன்னகை பூக்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னு வாங்க, எத்தந்தண்டி ஆளாக இருந்தாலும் அந்த ஆளையும் கிண்டல் பண்ணக்கூடிய, கேலி பண்ணக்கூடிய, ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் சிரித்த முகம் சிடுமூஞ்சி இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? உண்டு. இச்சை அடக்க என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் முனிவர்களும் எல்லாரும் சொல்லி கொடுத்த விஷயம். நம்ம இச்சையை அடக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கீழே வேற விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இச்சையை அடக்க என்ன செய்ய வேண்டும்? ஒருவரது ஜாதகத்தில் எந்த இடம் இச்சைக்குரியதாக கொள்ளப்படுகிறது? ஆசைப்படுறதுங்கிறது எதை வச்சு நம்ம ஆசைப்படுறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், அதென்ன வண்டி வாகனம் வேணும், சொத்து சுகம் வேணும், வீடு வாசல் வேணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எதை நோக்கி போகுதோ அதுதான் ஆசை. அதனால தான் கர்ணபூஷணம் அப்படிங்கிறது, ஒருத்தருடைய நகநட்டு சொத்து நகநட்டு சேர்றது, பொருளாதாரம் சேர்றது அப்படிங்கிறது வந்து அந்த 3ஆம் இடம். அவங்க முயற்சியெல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். அப்போது இச்சை அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடத்தை எடுத்துக்கிடலாம். இதில் இச்சை என்ற வார்த்தைக்கு காமம் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னு இருந்தீங்க. எல்லாம் வாசம்தான், மற்ற எல்லா விஷயங்களும் எல்லாமே ஆசை தானே. 2வது இச்சையை அடக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தீங்க. இதை அடக்கலாம் முடியாது. அதை அடக்கியாச்சுன்னா தான் அப்புறம் தான் வந்துடுறோம்ல, சித்தர்களாகவும் மகான்களாகவும் யோகிகளாகவும். ஞானம் பிறந்தா இச்சை அடங்கும். ஆனால் ஞானம் யாருக்கு பிறக்கும்? ஞானவான் என்று சொன்னீர் நாத விந்துவும் கடந்து காணல் ஐவரையும் சுட்டு கடுவழி வரமானந்தன் தானினும் அவை இரண்டும் தவிர்த்து தன்வசமும் கெட்டு மோனமும் கடந்தே அப்பால் முடிந்தவர் ஞானி ஆவார் அப்படின்னா, அப்படி ஞானியா நிற்கிறவர்களுக்கு இச்சை அடங்கும். அதில் இச்சை அடங்கிறதுங்கிறது வந்து நம்ம அடக்கக்கூடாது. நம்ம அடக்குனா இயல்புக்கு மாறா போகிற எந்த விஷயமுமே பிடிங்கிட்டு வந்துடும். தானாக அடங்கணும். அது தானாக அடங்கிறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வந்து மனசை வந்து வேற ஒரு இடத்துல செலுத்தினோம்னா, ஒரே இடத்துல குவிய வச்சோம்னா நிச்சயமாக வந்து இச்சை அடங்கும். இது ஒரு பெரிய டாபிக், இதை தனியாக ஒரு வீடியோவாகவே பார்ப்போம் நம்ம. சரி, அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடக்கணும்னு நினைக்கிறது, அதுலேயும் இந்த தீய பழக்க வழக்கம்னு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சிகரெட்டு பிடிக்கிறவர்னா, அந்த சிகரெட்டு பிடிக்கிறவர் வந்து இந்த அப்போ நிறுத்திடலாம். காலையில் 6 மணிலேருந்து இப்போ மணி 11 ஆகுது, இப்போ வரைக்கும் நான் சிகரெட்டு குடிக்காமல் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது ஏன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய சாதனை. அந்த அளவுக்கு வந்து அந்த ஆசையை வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாள் அல்லது 2ஆவது நாள் புட்டிங்கிட்டு அடிக்கிறதெல்லாம் உண்டு. ஒரே நாளில் 4 சிகரெட்டு குடிச்சுப்பிடு, 5 சிகரெட்டு குடிச்சுப்பிடு, அப்படிலாம் கூட உண்டு இல்லை. ஸோ அந்த வகையில் இச்சையை வந்து அடக்கக்கூடாது, அடங்க வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் நோக்கி நம்மளுடைய எண்ணத்தை வந்து குவிய வச்சோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும், தன்னால் அடங்கிடும், அதுவாக அடங்கும். நம்ம அடக்கக்கூடாது. அதனால தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தியானம்ங்கிறது அது பெரிய டாபிக் இல்லையா, அதில் கரகண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஒருவரது ஜாதகத்தில் எந்த இடம் இச்சைக்குரியதாக கொள்ளப்படுகிறது? இதில் இச்சை என்ற வார்த்தைக்கு காமம் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு பணத்தின் மீது இச்சை இருக்கும், மற்றொருவருக்கு உணவு பண்டங்களின் மீது இச்சை இருக்கும், சிலருக்கு தங்கள் தொழிலின் மீது இச்சை இருக்கும். தொழில் மேலே இருக்கிறது இச்சைன்னு சொல்ல முடியாதுங்க. தொழில்ங்கிறது வந்து அது என்ன சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், தெய்வத்து மேலே இருக்கக்கூடிய இச்சைன்னே சொல்லலாம். அதனால தான் வள்ளுவர் சொல்லார், பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்படின்னார். பற்று இல்லாதவனுடைய பற்றை பிடிச்சிக்கங்க அப்படின்னு. அப்புறம் திருப்பி அதை விட்டுறணும், பற்று விட இருக்குன்னு முடிப்பார். அது மாதிரி தொழிலில் வந்து ஒருத்தர் ஆர்வமாக இருக்கிறத வந்து நிச்சயமாக ஆசையில் எடுத்துக்கக்கூடாது. அவர் தொழில் ரீதியாக நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஈடுபாட்டில் போகிறவங்கள வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் தொழிலில் சிலர் வந்து இந்த வேலைன்னு ஓடிட்டுருப்பாங்க பாருங்கள், அது வந்து தொழில் மேல் கொண்ட காதல், அல்லது தொழிலையே கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி வர்றதுங்கிறது வந்து அது வந்து தெய்வத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு சமானம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது உடல் இச்சையும் இதில் அடங்கும். இதனை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது? ஆத்தியம்பட்டு நேரம் சொல்லிக்கிறேன். இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? உண்டு இல்லை. ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆசையை அடக்க முடியாமல் தான் ஒருத்தருடைய சொத்தை பிடுங்கிறதுக்காக ஒரு பாவத்தை பண்ணுறார், புண்ணியத்தை பண்ணுறார், குற்றத்தை பண்ணுறார், ஏதோ ஒன்று பண்ணுறார். அதனுடைய விளைவுகள் எல்லாமே நம்மளை நோக்கி வர்றது தானே, அந்த செய்கிறவனை நோக்கி தானே திரும்பும். சரி, அது வந்து
சித்தர்கள் புஸ்தகத்தில் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இதில் செஞ்சால் இதனுடைய புண்ணியம் வரும் பாவம் வரும்னு சொன்னதை நம்ம தான் கேட்க மாட்டோம்ல. நியூட்டனுடைய செகண்ட் லா அப்படி சொல்லுது அப்படின்னா சரின்னு கேட்டுக்கணும். அதனால் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை பிடிச்சவங்க கையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தானே அதில் விஷயம். உதிக்கும் போது விதிக்கப்பட்டது என்ன, இதனை ஜோதிடம் எப்படி பார்க்கிறது? கம்ப்ளீட்டாக ஜோசியமே அதான். ஒரு ஜனன லக்னம்ங்கிறது வந்து கீழே கிழக்கு திசையில் அடிவானத்தில் எப்போ அந்த ராசி சக்கரத்தில் எது மேலே எழுந்துக்கிட்டு நிற்குதோ அதுதான் வந்து எழுந்துட்டுருக்கோ அதுதான் அந்த ராசி தான் வந்து உதய லக்னம். அதிலிருந்து மேலே இருக்கிறது, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 வீடு இருக்கும். கீழே இருக்க ஆர்ச்சில் 6 வீடு இருக்கும். இந்த மேலே இருக்கிறது இருக்கு இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியறது, இது எல்லாமே வந்து நம்மளாக பார்த்து உருவாக்கிக்கிறது, நம்மளாக பயன்படுத்திக்கிறது. கீழே இருக்கிறது இருக்குது பாருங்கள், இந்த 6 கட்டமும் அது வந்து நமக்கு விதி, ஆண்டவன் கொடுக்குற கொடுப்பினை. எப்படி? ஒன்று லக்னம். லக்னம்ங்கிறது ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு ப்ரூவ் பண்ணுறது. அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தன்னுடைய பழக்க வழக்கத்தை வந்து மாற்றி கொண்டு வந்துக்கிற முடியும். அடுத்தது 2ஆம் இடம், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது வந்து அவர் ஓடி ஓடி சம்பாதிப்பாரா அல்லது உட்காந்துட்டு சம்பாதிப்பாரா அல்லது சின்ன அளவில் வருமானம் வந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பாரா அப்படிங்கிறது 2ஆம் இடம். அப்போது பொருளாதாரத்தை நம்ம பார்த்து சம்பாதிச்சுக்கிறது. அடுத்தது 3ஆம் இடம், அதான் ஆசையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொன்னேன். நம்ம ஆசைப்படுறதுங்கிறது அதுவாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஆகிறதுங்கிறது அல்லது தரிகட்டு போய் கீழே விழுந்துடுறது இதெல்லாம் உண்டு. அப்போ இதுவும் நம்மளாக ஏற்படுத்துறது. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் வீடு மனை அல்லது வந்து சுகம். நமக்கு இந்த சுகம் வேணும் அல்லது வேண்டாம், நல்ல சுகமாக இருக்கலாம் கெட்ட சுகமாக இருக்கலாம், வேணும் வேண்டாங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீக சொத்து, தகப்பனார் சம்பாரித்து கொடுக்கறது அல்லது சம்பாரிச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடுறதுங்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வருது. இது 5ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது எதிரி. ஒருத்தருடைய எதிரிங்கிறது வந்து நமக்கு யார் எதிரின்னா நம்ம எதிரிகள் கிடையாது. நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோமோ அவன் தான் நமக்கு எதிரி. அதனால் நம்மளால் உருவாக்கப்படுறவன் தான் எதிரியை தவிர மற்றபடி எதிரிகள் தானாக வருவதில்லை. ஸோ அந்த வகையில் வந்து 6ஆம் இடமும் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடியது. 7ஆம் இடம் மனைவி, மனசுக்கு பிடிச்சிருந்தா கட்ட போகிறோம், இல்லாட்டினா வேணாங்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த வகையில் மனைவியும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் மனைவி நண்பர்கள் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அது அமையுது அமையலைங்கிறது அடுத்த விஷயம், ஆனால் செலக்ட் பண்ணிக்கிறோம்ல. ஆக இந்த 6 கட்டங்களும் பார்த்திங்கனாக்கும் வந்து ரொம்ப பிரமாதமான இடம். 7ஆம் இடத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் 6ஆவது கட்டம் வரைக்கும் எதிரிகள் வரைக்கும். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ட்டான். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அது ஆண்டவன் தான் கொடுக்கணும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், போன பிறப்பில் செஞ்ச அந்த புண்ணியத்துக்கான கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னங்கிறது. ஏன்னா கை கெட்டினாலும் வாய் கெட்டணும்பாங்க, அந்த பாக்கியம் இருக்கணும், அது 9ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது கர்மம், தொழில் ஸ்தானம்ன்றான். ஒரு தனி மனிதனுடைய தொழில் வந்து ஆண்டவன் பார்த்து நிர்ணயித்து கொடுக்கறது தானே தவிர அவங்களாம் அமைச்சிக்கிறது கிடையாது. அமைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஜம்ப் பண்ணி போய் ஒரு தொழிலில் உட்காருவாங்க. அப்போ அதை ஆண்டவன் பார்த்து கொடுக்கறது. 11ஆம் இடம் லாபம், அவன் வேலை வேணா செய்யலாம், தொழில் வேணா பார்க்கலாம், அதில் எவ்வளோ லாபம்னு நிர்ணயம் பண்ணுறது லாபஸ்தானம் 11ஆம் இடம், அது இறைவன் கொடுக்கணும். 12ஆம் இடம் மோட்சம், அதுவும் இறைவன் கொடுக்கறது. அப்போது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கீழே இருக்க 6 வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் நமக்கு அருளப்படக்கூடிய பல விஷயங்கள். அதில் தான் இந்த முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம்லாம் வரும். மேலே இருக்கக்கூடிய 6 கட்டங்களும் பார்த்திங்கன்னா நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் இதில் வந்து நல்லது கெட்டதை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது. ராசி சக்கரம் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரி, வீடு மனை வாங்க ஜோதிடம் அவசியமா? வீடு மனை வாங்க ஜோதிடம் அவசியமானா, மனை அடி அப்படின்னே ஒன்று இருக்கு இல்லையா. இந்த மனை அடி அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அது பெருசாக விரியும். அதை பேஸ் பண்ணி தான் கோயிலெலாம் கட்டினாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் பெரிய கோயில் ஆகட்டும், இது மாதிரி நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு போட்ட அடியில் தான், அந்த மனை அடியில் தான் அவங்க கட்டி இன்றைக்கி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நிற்கிதுன்னா அதை ரொம்ப ஆழமாக வானம் தோண்டி ஸ்ட்ராங்காக ஊண்டியிருக்காங்கல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு பக்கம், அது ஃபிசிக்கலாக நிற்கிறதுக்கு. ஆனால் காலம் கடந்து நிற்கிறதுக்கான விஷயம். எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, உலகத்தில் எல்லாம் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. யாரும் மனசில் நிற்க மாட்டாங்க. ஈவன் அந்த கட்டடம் கட்டினவங்க கூட பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்றாங்க, அல்லது வந்து இது இன்னார் கட்டினார், அவர் கட்டினார், இவர் கட்டினார்னா
எங்கேயாவது கல்வெட்டில் ஒரு ஓரமாக எழுதி வச்சுருப்பேன் அத்தந்தண்டி கோயிலை கட்டிட்டு. நம்மால் டீப் லைட் வாங்கி போட்டு அந்த டீப் லைட் நிறையாவே எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பட்டியலெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த ஊர் இன்ன மாவட்டம், இன்னாருடைய பேர், இன்னொருடைய பேத்தி ஆகிய. இந்த கையில் கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாது. அந்த லைட் எரிஞ்சால் ஊருக்கே தெரிகிற மாதிரி எழுதி வைக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த தானமும் தர்மமுங்கிறது வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோயிலில் வந்து சிற்பக்கலை மேம்பட்டு நிற்கிற, சிற்பக்கலைன்னு இல்லை, நிறைய விஷயங்கள் மேம்பட்டு நிற்கிது. கோயிலுங்கிறதே ஒரு பெரிய சயின்ஸுங்க. அதை தனியாக ஒரு வீடியோவாகவே பண்ணுவோம். அது வந்து அதனால தான் கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. நான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போயிட்டே இருந்தவங்களுக்கு யாருக்கும் வியாதியெல்லாம் வரலையே. இந்த அளவுக்கு வியாதியெல்லாம் இருந்ததா அப்படின்னா இருந்திருக்கும், ஓரளவுக்கு இருந்திருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்காது வியாதி, நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவ்வளோ இருந்தது. அப்போல்லாம் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு, உட்காந்துட்டு வேலை பார்க்குறதுக்கான எந்த தொழிலுமே கிடையாது. யாராக இருந்தாலும் பாடுபடணும். ஈவன் அரசனாக இருந்தாலுமே அவனும் போய் பாடுபடணுன்ற மாதிரியான அமைப்பு. நைட்டு தூக்கம் முழிச்சு இதுக்கெல்லாம் போவார், ரகசியமாக ஊருக்குள்ளெல்லாம் போய் விசாரணை வந்துட்டு வருவார். அந்த மாதிரிலாம் நிறைய வேலை வச்சுருந்தாங்க, அவங்களுக்கும் போருக்கெல்லாம் போனாங்கன்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எதுனாலும் உட்காந்துட்டு அப்படி லேப்டாப்லையோ அல்லது வந்து ஃபோனையோ தட்டினோம்னா பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிறாங்கல்ல. அப்போது கோவிலுங்கிறதே ஒரு பெரிய சயின்ஸ். அப்போது கோவிலிருந்து வந்தது தான் அடுத்து வீடுக்கான மனையடி அப்படிங்கிறது. அப்போது ஒரு வீடு கட்டுறதுங்கிறது கோவிலுக்கு நேர் எத்தாப்பில் இருக்கிற வீடு. கோவிலுக்கு எத்தாப்புலன்னா எப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்தா அந்த கோவில் கருவறையில் எரியிற தீபம் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த வீட்டில் குடியே இருக்க முடியாது. அதே மாதிரி கோவில் கோபுரத்துடைய நிழல் வந்து அந்த வீட்டு மேலே படக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போ கோயிலிருந்து முதல்ல கோவிலிருந்து தான் அப்புறம் வீடு அப்படிங்கிறது வந்தது. அப்போ அந்த வீட்டு மனை அப்படிங்கிறது வந்து குத்தலில் வீடு வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. தென்மேற்கு மூலையிலேருந்து வீதி குத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீடை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் வடக்கு இருந்தோ கிழக்கு இருந்தோ குத்தல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது யோகத்தை தான் செய்யும், பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வாய் மூலையில் குத்தும், வடமேற்கு பரவாயில்லை, வாய் மூலை நின்றுருந்தா கூட பரவாயில்லை, ஈசானியன் நின்றுருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் அக்னி மூலையோ அல்லது வந்து கன்னி மூலையோ நீழக்கூடாது அப்படிங்கிறதுலையும் முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அதுலேயும் இன்னும் சொல்லணுன்னா கொஞ்சம் தெளிவாக அந்த ராசி கட்டத்தை பார்த்தாலே நிறையா விஷயங்கள் புலப்பட்டு போயிடும். அவங்க வீடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜோதிட ரீதியாக நிறையா எடுத்துக்காட்டுகளோடு எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன மாதிரியான அடையாளங்கள் இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தார், நீங்கள் பொண்ணு எங்கே அமையும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு இருக்கிறது, அதே மாதிரி இந்த வீதியில் இருக்கும், அந்த வீட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன அடையாளம் இருக்கும், அந்த பொண்ணு இன்ன கலர் புடவையில் இருக்கும், இன்ன கலர் துணியில் இருக்கும்லாம் சொல்கிறிய ஐயா, சும்மா என்னமோ உன் பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிருக்கியான்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் நம்ம வீடியோலையே. ஏதோ ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதுக்கு எடுத்து பதில் சொல்லணும்னு நினச்சேன். அதான் எங்கே நமக்கு இப்போ கமெண்ட் எடுத்தோம்னா 10 கமெண்ட் 10-20 கமெண்ட் பேசுகிறதுக்குள்ளேயே டைம் சல்லுன்னு ஓடிடுது. அப்போது அவர் போட்டிருந்தது வந்து அப்படி போட்டிருந்தார். அவருக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலாம், ஜாதக அலங்காரம்ங்கிற புத்தகத்தை எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். அது ஏதோ பேசிகிட்டு இருக்க இது குறுக்க வந்துருச்சு. ஜாதக அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகன் ஜனிக்கிறான் பார்த்தீங்களா, ஜனிக்கிறப்ப அவங்க அப்பா வந்து உள்ளூரில் இருந்தாரா வெளியூரில் இருந்தாரா, பகல் ஜனனம் நைட் ஜனனங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போது இரவில் ஜனனம் ஆகுதுன்னு வைங்களேன், இரவுலங்கிறது பொதுவாக இரவுலன்னு வச்சுக்கிடுவோம். அந்த இப்போ குழந்தை ஜனனம், அந்த சிசு ஜனனமாகிற வீடு எப்படி இருந்தது, அது எந்த வாசல் வீடாக இருந்தது, எந்த பக்கம் வீதியாக இருந்தது, அந்த வீட்டுக்கு போகிற வழியில் அடையாளம்லாம் எப்படி இருந்தது, அதற்கு முன்னும் பின்னும் எப்படி இருந்தது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருந்தாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து சிரோ உதயமா, அதாவது தலை முன்னாடி உதயமானதா, அல்லது வந்து பிருஷ்டோதயம்னு சொல்லுவாங்க, பின்பக்கம் வெளியில் வந்ததா, அல்லது கால் வந்ததா, இந்த மாதிரி எந்த பக்கம் முதல்ல வந்தது, எத்தனை பேர் கூட இருந்தாங்க, அதில் மாங்கல்யம் உள்ளவங்க எத்தனை பேர், மாங்கல்யம் இல்லாதவங்க எத்தனை பேர், சின்ன வயசுக்காரங்க எத்தனை பேர், வயசானவங்க எத்தனை பேர், கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர், கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர். இதாச்சும் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு இப்போ தானே லைட் எல்லாம் போட்டிருக்கோம். அதை கூட ஒருத்தர் ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாரு, சூரிய ஒளி படுகின்ற நேரம் தான் பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்புறம் டியூப் லைட்டில் பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட கேட்டிருந்தேன். அது மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறப்ப எண்ணெய் விளக்கு தான் வச்சுருப்பாங்க முந்தியெல்லாம். அது வேப்பெண்ணெயில் விளக்கு வச்சுருப்பாங்க. வேப்பெண்ணெயில்
ஆமணக்கு எண்ணெயிலலாம் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கெண்ணெய் அந்த எண்ணெயில் வந்து விளக்கில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது, அதாவது நிறைவாக இருக்கா குறைவாக இருக்கா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, வளர்பிறையில் குழந்தை ஜனனமாக இருந்தால் அந்த விளக்கு நிறைய எண்ணெய் இருந்திருக்கும். தேய்பிறையில் ஜனனமாக இருந்தால் கம்மியான எண்ணெய் தான் இருக்கும். சரி, தேய்பிறை அஷ்டமியில் அல்லது நவமியில் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் கம்மியாக இருந்திருக்கும். இடையில தீபத்தை தூண்ட போயிருப்பாங்க. அந்த தீபம் வந்து ரொம்ப வெளிச்சம் குறைவாகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எண்ணெயை போட்டு இன்னொரு திரியை போட்டு தூண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருப்பாங்க தீபத்தை. அப்படிங்கிற மாதிரியான விளக்கமெல்லாம் ஜாதக அலங்காரம்ங்கிற புத்தகத்தில் சொல்கிறான். கீரனூர் நடராசர் அருளி செய்த ஜாதக அலங்காரம். ஆக இது மாதிரியான விளக்கம்லாம் சொல்கிறப்ப, அதாவது பிறந்த இடத்துக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு வர்றாங்க, ஏன் சொல்ல முடியாது? அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள், அதாவது பொண்ணு வீட்டை பற்றி அல்லது மாப்பிள்ளை வீட்டை பற்றி, பிறந்த இடத்த பற்றி, இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள். அதுவும் வந்து ஜம்பு ரிஷி வாக்கியம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய பேர். அதில் வந்து குடியிருக்கிற வீட்டுக்கு வலது பக்கம் இருக்க வீடு எப்படி இருக்கும், இடது பக்கம் இருக்க வீடு எப்படி இருக்கும், எத்தாப்பில் இருக்க வீடு எப்படி இருக்கும், அவன் முன்னுக்கு வருவானா பின்னுக்கு போவானாங்கிறது கொண்டு சொல்லி வச்சுருக்கான். அது மாதிரி நம்ம பார்க்குற பார்வை தான். அதாவது லென்ஸு கையில் கொடுத்தாச்சு, நான் கொஞ்சோண்டு இப்படி தூக்கி பிடிச்சிருக்கேன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சா இன்னும் பிரைட்டாக தெரியும். ரொம்ப இழுத்துட்டோம்னா பிக்சர் வந்து பிளர்ட் ஆயிரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். அப்போ ஃபோக்கஸை கரெக்டாக வைக்கிறதுங்கிறது ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சுருந்தோம்னா சரியாக இருக்கும். அதனால் இந்த வீடு மனை அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தை பார்த்து செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிலர் வீட்டு மனை வாங்குவதை வீடு கட்டுவதை முதலீடாகவே செய்கிறார்கள். ஆமாம், நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி வாங்கிவிட்ட பிறகு சட்ட சிக்கல், 2 பேர் பதிவு செய்து விட்டார்கள், ரவுடிகளால் மிரட்டப்படுகிறார்கள். இது நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இது பிரச்சனை வருமாங்கிறது 6க்கு அதிபதி 8க்கு அதிபதி அந்த திசையெல்லாம் வச்சு புத்தியெல்லாம் வச்சு அவங்க உட்காந்துருக்க பாதசாரம் எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய விஷயம். அஃப்கோர்ஸ் பிரச்சனை வரும் வராதுங்கிறத பார்க்கலாம் என்றெல்லாம் வருகிறது. இப்படி மக்கள் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை உங்களை போன்ற ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்ற பின்பு வாங்கினால் தவிர்க்க முடியுமா? என்னை போன்ற ஜோதிடர் இல்லை, ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வாங்கினா போதும். அது என்ன என்னை போன்ற ஜோசியர்? பெரிய அதன பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி மாதிரியான ஆட்கள்லாம் கூட நிறையா ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. அது பொதுவாக வந்து நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றான், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றான். அதனால் 1க்கு 2 பக்கம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஜாதகத்தை பார்த்துட்டே செய்யுங்க, அதான் நல்லதும் கூட. எதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? உண்டு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் தானே. சத்தம் அதுன்னே என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிற வேண்டியதானே, கேட்டுக்கிட்டு செய்யணும். சிலருக்கு 1க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும் பிற பெண்கள் ரொம்ப கிளுகிழுப்பான கேள்விக்கு போயிட்டார். சிலருக்கு 1க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும் பிற பெண்களுடன் தொடர்பு ஏற்படுவது ஏன்? ஏன் தொடர்பு ஏற்படுது? ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் நிற்கணும். அப்படி நினைச்சுன்னா அதுக்கு பலன் சொல்கிறேன். சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமேன்னா. நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதில் இதுக்கு தான் இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கே, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படி யோசிச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. அதுக்கு அந்த செவ்வாயும் சுக்கிரனில் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது பவர்களோட பார்க்கப்பட்டு அது பாதிக்கப்பட்டு நிற்கணும். அப்படி நினைச்சுன்னா சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதிகள் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமேன்னா. ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அவர் ஜாதகத்தில் அப்படி எடுத்து பார்த்ததுமே 4வனும் 6வனும் 5ல் ஒரு வைந்தோன் நரகதி அடைந்திருக்க ராகு உஜன் பார்க்க பாலனிவன் தனை பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பால் அப்படின்னா. 4வன் 5ஓன் நவநாதன் கிரியுன் நாடி ஒன்று கூடிமலை நடுவிருக்க கொண்டான். இதில் சந்திரன் அது ரொம்ப பயங்கரமாக வந்துடும், அதனால் அதை விட்டுருவோம். சந்திரன் 12 இடத்தில் சப்தமத்தில் பாவாம்சத்திலுற புகர் கொடியர் தம்முடனே கூடி வெந்த கொலை களத்தில் நல்லோர் விழியுமின்றி கிடக்க விதியுடையான் மனைவி செயல் வில்லுகின்றோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தமுள்ள கணவனுட பகைவனுடன் கூடி படுத்திடுவல் அதுவுமின்றி பகைவன் சொல்லை கேட்டு சொந்தமுள்ள கொன்கனுயிர் துன்மரணப்படுத்தி சுடுநரகில் கிடந்துழலும் ரோஹி இவள் அம்மே அப்படின்னு ஒரு கவி உண்டு. இந்த கிரகநிலை இருந்துச்சுன்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவி வந்து கணவருடைய எதிரியோடையே சேர்ந்துட்டு தன்னுடைய கணவனையே காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேப்பரில் எத்தனையோ படிக்கிறோம் இல்லையா.
அதை தான் கேட்டிருக்கீங்க. பிற பெண்களுடன் தொடர்பு ஏற்படுவது ஏன்? பிரம்ம லிபி வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி அப்படியான பிரமாதமான கிளுகிளுப்பான ஜாதக அமைப்பில் வந்துட்டாருன்னா வந்துடும் அது மாட்டுக்கு வரிசையாக கட 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 கடன்னு. ஜோதிடத்தில் ஏகதாரம் ஒரே மனைவி ஜாதகங்கள், பல மனைவிகள் ஜாதகங்கள் உண்டு. ஒரு சிலர் முதல் திருமணம் முடிந்தவுடன் அடுத்த ஆண்டே மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்வர். இவர்களுக்கு ஒரு திருமணத்தால் மன திருப்தி ஏற்படாது. இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. ஜோதிடத்திலே இன்னொரு கிளாசிஃபிகேஷனோடு இது ஒத்து போகும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவலம் இருக்காது, அல்லது கல்யாணத்துக்கான தசாபுத்தி இருக்காது, ஆனால் கல்யாணம் கூடும். கல்யாணத்துக்கான தசாபுத்தி இருக்காது, கல்யாணம் கூடும். அப்போ கூடுறப்ப சரி அதான் 4 பேரும் சேர்ந்து வருதில்ல, செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லி இறக்குவாங்கல்ல. இறங்குனதுமே கல்யாணம் ஆன உடனே பிரிஞ்சு போகிறது, கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் வேணான்ட்டு போயிடுறது, அல்லது பொண்ணு எஸ்கேப்பு மாப்பிள்ளை எஸ்கேப்பு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் இதனால தான் வரும். அதாவது கல்யாணத்துக்கான கால நேரம் இருக்கணும், அதுக்கான தசாபுத்தி கரெக்டாக வேலை செய்யணும். அந்த தசாபுத்தி வேலை செய்கிறப்ப நிச்சயமாக அந்த திருமணம்ங்கிறது நல்ல விதமாக கூடுச்சுன்னா நல்ல விதமாக நடந்துடும். ஒரு எடுத்துக்காட்டாக உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கிரம் பெற்று அவருடைய திசையும் நடந்துட்டு இருக்குது, கோச்சாரமும் ஏருக்கு மாறாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கல்யாணம்ங்கிறது செட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் பிறப்பிட்ட இடத்துக்கே கிர்ன்னு போயிடும். அது மாதிரியான அமைப்பெல்லாம் கூட உண்டு. ஸோ இந்த டாபிக் நம்ம ஜென்ரல் வீடியோவாக போட்டு பேசுகிற மாதிரியான டாப்பிக்காக எனக்கு ஒன்றும் தோணலை. அதனால் போதும், இந்த கடைசி பாயிண்ட்டை இதோடையே விட்டுருவோம். இதெல்லாம் தான் சார் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது சாமிங்கிற ஐடியில் நீங்கள் உங்கள் பேரை போடுங்க. இந்த தடவை இந்த வீடியோவில் கமெண்ட்டில் போடுறப்போ உங்கள் பேரை போடுங்க. எனவே இப்போது போன வீடியோவில் நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணிடுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமது நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து எப்பயும் போல் எனக்கு கமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க, நானும் படித்து பார்க்குறேன். அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.